ஷேய் பிரம்மா ஏலே 2ஆம் நம்பர் வியாபாரமாக்குறவன் பொண்டாட்டி மார்களை வித்தோட்டமாக தூக்கி தலையில் தூக்கி மின்னுமா தூக்கி நல்லா சுற்றி நக்குடாங்காரு. 2ஆம் வழி பிதிக்கி போடுவார். பிதிக்கி 2 கையக்கான தோளில் தூக்கி போட்டு அப்படி 2 பிளந்துக்கிட்டு ஆட வாரியா கண்டார ஒளிமான முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா, புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுனாடா எதையுமே நடத்த விட மாட்டார். எதையுமே கண்டார வழிமா மாட்டி கிடக்கா. இவ்வளோ பூரா கொண்டு போய் 13 செயலரை 13 கம்பி தமிழ்நாடு சுத்த சைவராக தூக்கி உள்ளே கொண்டு தள்ளிடுவார். டெல்லி சுத்த சைவராக தள்ளிடுவார். அரசியல்வாதி, குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, நிதியமைச்சர் அவங்க ஆடலாமா? டெல்லியில் உட்கார்ந்துருக்காரு, கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. பார்க்கணுமா? கேட்கணும்ல. பார்க்கணும், கேட்கணும். கேட்காம இன்னும் காலக்கையை பிளந்துக்கிட்டு அலைந்தாங்க. எப்படியே இராணுவம் உள்ளே வரக்கூடாதுங்கிற கணக்கு தமிழ்நாட்டில் முற்றுப்புள்ளி வைக்கான். யாருக்கு? மதுரையில் தீபத்தை ஏற்றுறதுக்கு எல்லா வேலையும் செய்வான் அரசியல்வாதி முட்டா குதிமானுங்க. புரியுதா? இராணுவம் அவனுக்கு சட்டப்படியாக உள்ளே வர்றதுக்கு எல்லாமே இருக்குது. மாநிலத்தில் எல்லா கணக்கு எடுக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. நீதிமன்ற கோர்ட்டு இராணுவம் உள்ள கணக்கில் அங்கே. புரியுதா? டெல்லியில், மகாராஷ்டிராவில். அதுக்கு தான் அடைச்சி வச்சுக்கிட்டே இருக்கான். எல்லாம் தப்பு பண்ணி வச்சுருக்கான். எல்லாம் தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவான் அப்படின்னு பொத்தி கிடக்கான். கண்டாரா ஓலிமானுங்க பூரா பாலாக்கி வச்சுருக்கான். அம்புட்டும் பஸ் ஸ்டாண்டு போடவா, இத்தனை ஏக்கரை அழிக்கவா. கண்டாரோலி முட்டா குதிமனுகளா விவசாயம் பண்ணி தின்னுக்கோங்கடான்னு தான் கொடுத்துருக்காரு உன் உயிர் வாழ்கிறதுக்கு. பாரா சூனா பேக தூக்கிட்டு வரான். கண்ட பூரா என்னென்ன கெட்டடங்களாக போட்டு 2 காலத்தை தமிழ்நாட்டுக்கார குயிமனுகளா அப்படியே காலை 2 பிளந்து விட்டு அப்படியே கம்பியை பழுக்க வச்சு இழுப்பார். முக்கால் சாத்தியம். புரிஞ்சுக்கோடா. தமிழ் வார்த்தை பேதான்ல, தமிழ் வார்த்தை. இல்லை 7 செம்மத்து தின்ன கொளுத்து மப்பேறி போய் தான் கிடக்க. புரியுதா? கைலாசத்துலேருந்து அப்படியே ராவிடுவார். ராவி அப்படியே கம்பியை பழுக்க வச்சு எழுத்து போடுவார். போட்டார்ரா கணக்கு. பத்திரப்பதிவு நீதிமன்றம் டூப்ளிகேட்ஸ் நீதிமன்றமாக வெளியில் பத்திரப்பதிவு பூரா நடத்துதான். விருதுநகர் மாவட்டத்தில் எத்தனை பத்திரப்பதிவு இருக்குது? அத்தனை நீதிமன்றம். மதுரை மாவட்டத்தில் எத்தனை நீதிமன்றம் பத்திரப்பதிவு இருக்குது? டூப்ளிகேட் நீதிமன்றம். புரியுதா இல்லையாப்பா? புரிஞ்சுக்கோ. கோர்ட்டில் இப்போ சென்னை மெட்ராஸில் டூப்ளிகேட்டு போட்டு எப்படி குளம் ஏரி குளம் பூரா மூடி அடித்து நச்சு தண்ணி போக முடியாத நிலைமையில அங்கே வச்சுருக்காங்க. டெல்லியிலையும் தமிழ்நாடு ஊடாலப்பட்ட மாநிலத்தில் மெட்ராஸில். சரியா? அதுக்கு தான் முற்றுப்புள்ளியை பிடிக்காரு. குளத்தை பூரா ஏன் 3 உயிர் வாழ்கிறதுக்கு வேலை 5 அடி இருக்க உனக்கு இந்த பரப்பாடை ஆணுக்கும் பெண்ணுக்கும் முட்டா குயிமனுகளா வீடை கட்டி வச்சுக்கான். டாட்டாரா என் மோரே பாரு. இல்லை மாளிகை கணக்கு வரும். உள்ள வரையில் உள்ள திணிச்சு தள்ளிடுவார். மூக்கை கொண்டார ஓலிமே பொம்பளையும் ஆம்பளையும் மூக்கை தூக்கிட்டு அலையான். மொத்த மூக்கில் பழுக்க வச்சு எழுத்து போடுவார். புரியுதா இல்லையா? பூரா அப்படியே ஒவ்வொரு வீட்டுகளில் அப்படியே பல கோடி வச்சுருக்கான். பொண்டாட்டிலாம் காலை 2 பிளந்து மேலே தூக்கி போட்டு உட்காந்துருக்கான். பெண்ணு ஆணு 10,000 கோடி பேப்பர் வச்சு அவன் வாரிசுலாம் அப்படி 2 காலை பிளந்து மேலே தூக்கி கிடக்கு. என்ன காரணம்? உழைப்பு இல்லாமல் பேப்பரை வச்சு தின்னு நக்கி போகுது. உழைக்கணும். சிறு புள்ளையாக இருந்தாலும் பூமியில் விவசாயம் பண்ணி உழைக்கணும். உழைச்சி தின்னு. புரியுதா இல்லையா? புரிஞ்சு பாரு. கல்வி படிப்பு, புளுத்தி படிப்பு. கல்வி வச்சு தான் பூமியை அழிச்சு வச்சுருக்கான் முட்டாப்பே. எப்போ நல்லா கேட்டுக்கோ. டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் நீதிமன்றம் டூப்ளிகேட் நீதிமன்றம். எது? பத்திரப்பதிவு. பத்திரப்பை பிடிச்சாரா? பத்திரம் நான் போட கொடுக்கல. பூமியை நான் பட்டா போட்டு போகிற கொடுக்கல. இப்போ வந்துருச்சா? கணக்கு வந்துருச்சா? இப்போ தான் அள்ளி ஓட்டுவார். ஓட்டையில் பத்திரப்பதிவில் பூரா நின்று பூரா புரோக்கர் லேண்டு ஓடுறவனு பூரா அப்படி வலிச்சு அழுவார். கண்டார ஒளிமை புரோக்கர் லேண்டு ஓடுறவனா அள்ளையில் பழுக்க வச்சு இழுக்கணும். கண்டார ஒளிமை உழைப்பு இல்லாமல் ஓடுதான் கண்டாரு. அவன் பொண்டாட்டி வீட்டில் மல்லாக்க கிடக்கா. புரோக்கரு லேண்டு போடுறவனா அவன் பொண்டாட்டி பூரா பொம்பளை வச்சுருப்பான்ல அவெல்லாம் விரித்து மல்லாக்க படுத்து கிடக்கா. இவன் போய் இந்த கெட்டுக்கட்டா இந்த பேப்பரை வாங்கிட்டு போய் சொருவுதான் உள்ள. முட்டா குதிமன்களை தமிழ் வார்த்தையில் கொடுக்க வேண்டியிருக்கு. கால் சதியம்டா.